வெங்காயம், தக்காளி, தேங்காய் எதுவுமே வீட்டில் இல்லையா? இனிமேட்டு கவலையை விடுங்க. இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டான கார்லிக் சட்னி பண்ணலாமா? 6-7 பல் பூண்டு எடுத்து இந்த மாதிரி இடிக்கல்லில் நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு 1-2 தான் இருக்கணும், ஃபுல்லாக மசிச்சிடாதீங்க. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு சின்ன கப்பில் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கு தேவையான பொடி வகைகள் பார்த்திங்கன்னா இது நம்மளோட இஷ்டம். நான் எடுத்திருக்க பொருள் பார்த்திங்கன்னா வெறும் இட்லி பொடி, மிளகாத்தூள், உப்பு, அவ்வளோதாங்க. நீங்கள் வேணும்னா மிளகாத்தூள், உப்பு மட்டும் கூட பண்ணலாம். இட்லி பொடி போடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கூட பார்த்திங்கன்னா ஒரு தாளிக்கிற கரண்டியில் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் எடுத்து நல்லா காய்ச்சிக்கோங்க. நீங்கள் நல்லெண்ணெய் கூட பயன்படுத்தலாம். நான் இன்றைக்கி ரீஃபைண்ட் ஆயில் தான் எடுத்திருக்கேன். நல்லா காய்ச்சி அந்த பூண்டு மேலேயே ஊற்றி எடுத்திங்கன்னா ஒரு செம்மையான டேஸ்டியான இன்ஸ்டன்ட் கார்லிக் சட்னி ரெடி. இட்லி, தோசைக்கு விடலாம் அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.